ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மினி விளக்கு தான் பார்க்க போகிறோம். அதாவது சென்னையிலேருந்து கன்னியாகுமரி போனோங்க. கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலை அங்கே போயிட்டு பார்த்தோங்க. செம்ம கூட்டங்க, செம்ம ரஷ்ஷாக இருந்தது. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு பார்த்தோன்னா இந்த இடங்க. அது வெயில் வந்து பயங்கரமாக இருந்தது. எங்கே பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா நிறைய சர்ச்சு தான் அங்கே அதிகமாக இருக்குது. இப்படி நேராக போனால் அந்த ஒரு போட்டிங் இருக்குது பாருங்கள். அந்த போட்டிங் போகிறதுக்கே டிக்கெட் எடுத்துகிட்டு க்யூவில் நின்னாங்க அதை போய் பார்க்குறதுக்கு. அவ்வளோ கூட்டங்க. எங்கள் வீட்டு குட்டீஸுங்களாம் வேறு கூட்டிகிட்டு போனால் வெயில எல்லாம் வேடிக்கை பார்த்துருந்தாங்க பாருங்கள் என் குட்டீஸ் எல்லாம். அப்புறம் உள்ளே போனவுடனே அந்த கண்ணாடி பிரிட்ஜு பார்த்தோங்க. கண்ணாடி பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா அந்த கால் வைக்கவே பயமாக இருந்ததுங்க. இன்னும் உடஞ்சிடுமோன்னு ஒரு பதட்டம் தான். ஆனாலும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயில்லையுமே அந்த இடம் சுடவே சுடாது. ஏன்னா அவ்வளோ ஒரு கூலிங்காக அந்த கண்ணாடியை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த கண்ணாடி கீழே பார்த்தீங்கன்னா கடல் தண்ணியெல்லாம் கீழே போகிறது அவ்வளோ அழகாக தெரிஞ்சிச்சுங்க. அந்த சூடெல்லாம் தாண்டி சூடு இல்லாமல் இருந்தது. அந்த கண்ணாடியை வச்சுட்டு வெளியில் கால் வச்சுன்னா சுடும், ஆனால் கண்ணாடியில் கால் வச்சா சுடாது. எங்கள் பாப்பா பாருங்கள், அந்த கால் வச்சு எடுத்து விளையாண்டுட்டு இருந்தா. அப்படியே அந்த கண்ணாடி பாலத்தெல்லாம் பார்த்துட்டு பக்கத்தில் வந்து ஒரு கோவில் இருக்குதுங்க. அந்த கோவில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த சேட்டுங்கெல்லாம் அதிகமாக அந்த கோயில் போவாங்களாம். அதை பார்த்துட்டு நேராக அப்படியே முட்டம் கடற்கரை வந்தாங்க. சாயந்தர நேரம் சூரியன் மறைகிற இடங்க. அது பார்த்துட்டு அப்படியே பத்மநாதன் அரண்மனைன்னு சொல்லிட்டு ஒரு பேலஸுங்க, அங்கே வந்தோம். உள்ளே போனோடனே எப்படி போகிறதுன்னு விசாரித்தோம். அதுக்கு உள்ளே டிக்கெட் எடுத்து தான் உள்ளே பார்க்க முடியுமா. அதனால் உள்ளே போயிட்டு ஆளுக்கு ஒரு டிக்கெட்டை எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போனால் அந்த கேட்டு பார்த்தீங்கன்னா பெரிய கேட்டுங்க. சந்திரமுகி படத்தில் வரும் பாருங்க, அந்த மாதிரி ஒரு கேட்டு. ஆனால் அந்த சந்திரமுகி படம் கூட இங்கே தான் எடுத்தாங்களாம். கேரளா சந்திரமுகி படம்லாம் இங்கே தான் எடுத்திருக்காங்க. அது உள்ளே போனோடனே ஒரே விசாலமான காற்றோட்டமான ஒரு இடங்க. அது நிறைய பேர் இருந்தாங்க. ஸ்கூல் பசங்களாக கூட அங்கே சுற்றி பார்க்க கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க நிறைய பேர் வேனில். நாங்கள் உள்ளே போயிட்டு டிக்கெட் எடுத்து உள்ளே போயிட்டு பார்த்தோம். செமையாக கட்டியிருக்காங்க அந்த அரண்மனைங்க. 425 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட அந்த இடமா அது. அவ்வளோ அருமையாக பராமரிச்சுட்டு வராங்க. உள்ளே போய் பார்த்தோம்னா செமையாக கட்டியிருக்காங்கங்க. ஃபுல்லாகவே தேக்கு மரம் தாங்க. தேக்கு மரம். அந்த உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே போக போக ஒரே சுரங்கப்பாதை மாதிரி அந்த வழி வந்துக்கிட்டே தான் இருந்தது. இங்கிட்டு போனால் அந்த பக்கம் வரலாம். அந்த இடம் பார்த்தீங்கன்னா 2000 பேர் உட்காந்து சாப்பிடக்கூடிய ஒரு எப்படி அன்னதான கூடம்னு சொல்லுவாங்களா, அந்த இடம் தான் இது. உள்ளே வந்து ஒரு ஃபேன் வசதி எதுவுமே கிடையாது, கரண்ட் வசதி எதுவுமே இல்லை. ஆனாலுமே அவ்வளோ கூலிங்காக இருக்குது அந்த தரையெல்லாம். ஒரு வேர்க்கிறது மாதிரியான இடமே கிடையாது. செம கூலிங்காக வந்து அந்த இடத்த வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஆனால் இன்னமுமே பார்த்தீங்கன்னா அதை பராமரிக்கிறதுக்குன்னு ஆளுங்களை போட்டு அவ்வளோ க்ளீனாக வந்து வச்சுருக்காங்க. செமையாக இருக்குங்க அந்த இடம்லாம். வெறும் தரையில் உட்காந்தே சாப்பிட்லாம், அந்த மாதிரி அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க இடத்த. கூலிங்காக இருக்குங்க. அந்த டாய்லெட்டு கூட கல்லால் செஞ்சுருக்காங்க. அந்த மன்னர் வந்து உட்காந்து சாப்பிட்ற டாய்லெட்டு, படிக்கட்டு எல்லாமே கல் தான். செமையாக வந்து ஒரு ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா தேக்கு மரம் தானே, அதனால எல்லாமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அப்புறம் வந்து அந்த அரசர் குளிக்கிற இடம், அவங்க யூஸ் பண்ண இடம் எல்லாமே பார்த்தோம். எல்லாமே இன்னமுமே பார்த்திங்கன்னா கண்ணுங்க அர்த்தமாக பராமரிச்சுட்டு வராங்க. அப்படியே வெளியில் பார்த்தீங்கன்னா இயற்கையான ஒரு காற்றோட்டமான ஒரு சூழ்நிலை. ஃபுல்லாக மரம் செடி கொடிங்க எல்லாமே வச்சு அழகாக பாதுகாத்துட்டு வராங்க. செமையாக இருந்தது. அப்படியே உள்ளே போனால் மியூசியமுங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் தப்பு பண்ணவங்களெல்லாம் அதில் தான் வச்சு வந்து தண்டனை கொடுக்குறது. அந்த இடம்லாம் அந்த வாள், போர்க்கருவிகள், நிறைய சிலைகள், சிற்பங்கள் நிறைய வச்சுருந்தாங்க மியூசியத்தில். அது உள்ளே போயிட்டு அப்படியே அது ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய என்னென்னமோ வச்சுருக்காங்கங்க. அந்த காலத்தில் வந்து அரசர் யூஸ் பண்ண கருவிகள், போர்க்கருவிகள், நிறைய சிற்பங்கள் நிறைய இருந்தது. அதெல்லாம் பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருந்தது. எப்படிலாம் இருந்தது அதெல்லாம் வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். அப்படியே வெளியில் வந்தோம்னா மியூசியத்து வெளியில் அவ்வளோ ஒரு கார்டன் மாதிரி அதையும் அழகாக வச்சுருக்காங்க. அப்படியே பார்த்துட்டு நேராக வந்து திருப்பரப்பி அருவி வந்தோங்க. அங்கே வந்து ஒரு குளியலை போட்டு அப்படியே வந்துட்டோம்.